தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை மாதிரியான பெருநகரங்களில் பெரும்பாலான மக்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வாடகைக்கு போகிறது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த வாடகைக்கு போகிற வீட்டுக்கான டெபாசிட்டே வந்து அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 மாத வாடகையை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள், 1 லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணுங்கள், 2 லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கண்டிஷன் போடுவாங்க. இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நம்ம உட்பட்டு நம்ம வாடகைக்கு போனாலும் கூட நம்மளுக்கு ஹவுஸ் ஓனர் கூட ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது. அவங்க எடுக்கிறதா முடிவாக இருக்கும். ஒரு வாரத்தில் காலி பண்ணுங்கள், ஒரு மாதத்தில் காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த வாடகைதாரர்களுக்கான ஒரு புதிய மசோதாவை மத்திய அரசு கொண்டு வர இருக்கிறாங்க. இந்த சட்டம் வந்து விரைவில் அமலுக்கு வர இருக்கு. இந்த சட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். சரி, என்னென்ன அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். சரி, மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடகைதாரர்களுக்கான அட்வான்ஸ், அதாவது இந்த மாதிரி டெபாசிட் தொகையை வந்து 2 மாதங்களுக்கான முன்பணத்தை மட்டும்தான் வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியிருப்பு வாசிகளுக்கு. குடியிருப்பு வாசிகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, வணிக கட்டணம், நம்ம வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கன்னா நம்ம வாடகைக்கு எடுத்து பிஸ்னஸ் பண்ணோம்ல கட்டடங்களை, அது மாதிரியான இடங்களில் வந்து நம்ம 6 மாத வாடகையை வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குடியிருப்பு வாசிகள் வந்து வெறும் 2 மாதம் தான், வணிக கட்டடங்களுக்கான பர்பஸுக்காக நம்ம வந்து வாடகைக்கு போகிறோம்னா அதிகபட்சமாக 6 மாத வாடகையை தான் வந்து முன்பணம் செலுத்தணும். இப்போலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி எனக்கு வந்து வாடகை 10,000 ரூபா தான் இருக்கும், ஆனால் வந்து எனக்கு வந்து அட்வான்ஸாக வந்து அவங்க வந்து 1 லட்ச ரூபா கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மாத வாடகை அட்வான்ஸாக கேட்பாங்க. அது மாதிரிலாம் இனிமேல் கேட்கக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக இந்த புது சட்டத்தில் வர இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடகைக்கு வந்த ஒரு 12 மாதங்களுக்கு பிறகு தான் நமக்கான வாடகையை உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டாலாம் நான் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொத்து வரி உயர்ந்துட்டு, இல்லாட்டினா வந்து கரண்ட் பில்லு சார்ஜ் உயர்ந்துட்டு, அதனால் வந்து உங்களுக்கும் நாங்கள் வந்து வாடகையை உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாடகைக்கு உட்காந்து ஒரு 6 மாதத்துலேயே அவங்க ஒரு கண்டிஷன் போடுவாங்க. இல்லை நம்மளை வந்து அவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். இந்த மாதிரியான நேரங்கள்லாம் கூட நாங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக இல்லைங்க, ரொம்ப அதிகமாக இல்லை, அடுத்த மாதத்துலேருந்து ஒரு 500 ரூபா ஏற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது. வாடகைக்கு நம்ம போய் உட்காந்து ஒரு 12 மாதங்களுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து வாடகையை உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உயர்த்துறதா இருந்தாலும் கூட அடுத்த மாதமே உயர்த்துறேன், இல்லாட்டினா வந்து ஒரு 15 நாட்குள்ளே உயர்த்துறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போது 2 மாதங்களுக்கு முன்னால் வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் இந்த மாதிரி நமக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இது வந்து நம்ம மாதிரி வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்மளுக்கு வந்து வாடகை ஏற்ற போகிறாங்கன்னு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாலே தெரியுதுன்னா நம்ம அடுத்த வீடு கூட பார்க்குறதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கணும். ஆனால் வந்து சடனாக இந்த மாதிரி 15 நாளில் 20 நாளில் அடுத்த மாதத்துலேருந்து அந்த மாதிரியான பேச்செலாம் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு மத்திய அரசோட சட்டத்தில் வர இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன அந்த டேமேஜஸ் வருதுல, இது மாதிரியான பழுது ஏற்பட்டால் இதை வந்து சரி பண்ணி கொண்டு போக வேண்டியது வந்து ஓனர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நிறைய இடங்களில் என்ன இருக்குன்னா, இந்த ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் அந்த வந்து இருக்க மாட்டாங்க, அவங்க வேறு ஏதாவது வீட்டில் இருப்பாங்க. நீங்களே வந்து சரி பண்ணிக்கோங்க, அதெல்லாம் உங்கள் வேலை தான், நீங்களே காசு போட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிலாம் ரொம்ப கவனக்குறைவாக ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, மழையில் வந்து இந்த சோர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, இதை வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னா ஓனர் தான் வந்து அதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும். ஒரு 30 நாட்களுக்குள்ள, ஒரு மாதம் அதற்கான அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஓனர் வந்து நான் வந்து என்னால் சரி பண்ண முடியல, நீங்களே சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம வந்து வாடகைக்கு இருக்கிறவங்க வந்து அதை சரி பண்ணிக்கலாம். அப்படி சரி பண்ணி இருந்தாலும் கூட அதுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை வந்து நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிடணும். அந்த அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கான வாடகை தொகையிலிருந்து கழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மத்திய அரசோட புதிய சட்டத்தில் வர இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடகைக்கு இருக்கிற வீட்டை வந்து உரிமையாளர் சரிபார்க்க நினைத்த போதெல்லாம் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்களில் பார்ப்போம், நம்ம வீட்டுக்குள்ளேன்னு ஏதாவது கிச்சனில் லேடிஸ்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்லை வேறு யாராவது ஹவுஸ் ஓனர் வந்து சடனாக உள்ள வந்து இந்த மாதிரி என்னம்மா வீடு இப்படி இருக்குது, இது சரியில்லை, பாத்திரங்கள் விழ இந்த மாதிரி இது சரியில்லை, அழுக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்லி நிறைய இது போடுவாங்க. அப்படிலாம் வீட்டுக்குள்ளே சடனாக உள்ள நுழைய முடியாது. நீங்கள் வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் தான், ஆனாலும் கூட இப்போ வந்து இது வாடகைக்கு இருக்காங்க, அதனால் வந்து சடனாலாம் உள்ளே நுழைய முடியாது. ஹவுஸ் ஓனர்ஸ் ஒருவேளை நாங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடை வந்து பார்க்க நினச்சாலும் கூட அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னால் வந்து இந்த மாதிரி டெனண்ட்டுக்கிட்ட வந்து அவங்க எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே மிக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வாடகைதாரர்களுக்கு பார்க்கப்படுது. நிறைய இடங்களில் என்னங்க வீடு இவ்வளோ அழுக்காக இருக்குது, டேமேஜாக இருக்குது, உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சடனாக உள்ளே வந்து பார்ப்பாங்க. அதெல்லாம் இனிமேல் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மத்திய அரசு சொல்லியிருக்கு. பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு அவங்க வந்து முன்னறிவிப்போடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடகைக்கு இருப்போரை
காரணமின்றி காலி செய்ய வற்புறுத்தக்கூடாது, வலியுறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. நான் ப்ராப்பராக தான் வாடகை கொடுக்குறேன், நான் ப்ராப்பராக தான் வந்து டயத்துக்கு உள்ளே வரேன் எல்லாம் இருந்தாலும் கூட அவங்க வந்து சில இடங்களில் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் உடனே காலி பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய ஓனர்ஸ் சொல்லுவாங்க. எதுவும் சென்னை மாதிரியான நகரங்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஓனர்ஸ்லாம் நிறைய இருக்கிறாங்க. வாடகைக்கு இருக்கிறவங்களோட மக்கள்கிட்ட நம்ம போய் கேட்டால் அதுக்கான பிரச்சனை எல்லாம் தெரிய வரும். ஆனால் வந்து இனிமேல் வந்து அப்படி காரணமாக இல்லாமல் வந்து அவங்க வந்து காலி செய்ய வற்புறுத்தக்கூடாது. ஒழுங்காக நான் வந்து வாடகை கொடுக்காம இருக்கேன், இல்லாட்டினா வீட்டில் வந்து டேமேஜ் ஏற்படுத்துகிறேன், மிகப்பெரிய பிரச்சனை அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி இருந்தால் அதுக்கான முறையான காரணத்தை சொல்லி அவங்க வந்து வாடகைதாரரை காலி செய்ய சொல்லலாம். அப்படிங்கிறது தான் வந்து இந்த புதிய சட்டம் மூலமாக கொண்டு வர இருக்கப்பட இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடகை தகராறு தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்ய சிறப்பு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வாடகைக்கு இருக்கிறாங்கன்னா ஒரு 75% வீட்டில் வந்து ஹவுஸ் ஓனருக்கும் டெனண்ட்டுக்கும் வந்து பிரச்சனை நிறைய இடங்கள்ல இருக்கும். இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது வந்து என்ன செய்ய நிறைய பேர் காலி பண்ணிட்டு போவாங்க. அப்படியெல்லாம் இருக்க தேவையில்லை. ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து சிறப்பு தீர்ப்பாயம் அதுக்கு இருக்குது, அங்கே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களுக்கு வந்து 2 மாதங்களில் வந்து அதுக்கு வந்து தீர்வு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த புதிய சட்டத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரையும் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டு வாடகைக்கான ஒப்பந்தத்தை வந்து உரிமையாளர் வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போல்லாம் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், சென்னையில் 6000 ரூபாய்க்கு வீட்டு வாடகைக்கு உட்காந்துருப்பாங்க, 8000 ரூபா 10,000 இது மாதிரியான உட்காந்துறவங்களுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே இருக்காது. நாங்கள் அங்கே தான் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கொடுக்க மாட்டாங்க. சில இடங்களில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி 100 ரூபா 10 ரூபா இது மாதிரியான பத்திரங்களில் வந்து அதுக்கான ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க. அப்படி போட்டிருந்தாலும் கூட அதை முறையாக பதிவு பண்ணுறது கிடையாது. ஆனால் வரப்போகிற புதிய சட்டத்தில் நீங்கள் கட்டாயம் வீட்டு வாடகைக்கான ஒப்பந்தத்தை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு செய்கிற வேலையை வந்து வாடகைதாரர்களுக்கான பொறுப்பு கிடையாது, அது உரிமையாளர்களுக்கான பொறுப்பு அப்படிங்கிறதையும் வந்து மத்திய அரசோட புதிய சட்டத்தில் இருக்குது. சரி, இந்த பதிவு செய்யாட்டினா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பதிவு செய்யாட்டினா உங்களுக்கு வந்து உரிமையாளர்களுக்கு வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மாதம் வரையும் அவங்க வந்து டைம் கொடுக்குறாங்க. அந்த டயத்துக்குள்ளே வந்து உரிமையாளர் பதிவு பண்ணிக்கலாம். அப்படி பதிவு பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு 5000 ரூபாய் வரையும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு தான் புதிய சட்டத்தில் வர இருக்கு. சரி, இதை எங்க பதிவு பண்ண போறதுன்னு அடுத்த சந்தேகம் வருதுல்ல. அதாவது சார் பதிவாளர் அலுவலகத்திலேயோ இல்லாட்டினா இணைய வழியிலேயோ பதிவு பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தான் இது எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் உரிமையாளர் பக்கம் தான் இருக்குது. அதனால பதிய வேண்டியதும் உரிமையாளர் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு இல்லாட்டினா வந்து ஆதார் கார்டு இது மாதிரியான ஏதேனும் ஒரு ஆவணத்தை கொடுத்து உரிமையாளர் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அம்சங்களோட புதிய வாடகைதாரர்களுக்கான சட்டம் வந்து விரைவில் அமலுக்கு வர இருக்கு. வாடகைதாரர்களுக்கான இந்த புதிய மசோதா நிச்சயமா வாடகைக்கு போறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கும் அப்படிங்கிறதான் நிறைய பேரோட கருத்தா இருக்குது. இந்த மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த புதிய சட்டத்தில் இன்னும் சில அம்சங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்டாக பதிவு பண்ணுங்கள்.